கரூர் அப்படின்னு சொன்னாலே கரூர் விவகாரம் தொடர்பாக தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு Last September, the Karur stampede that occurred during the political rally of TVK leader Vijay turned into one of the most shocking incidents in Tamil Nadu, raising serious questions about crowd management, accountability, and political responsibility. 41 lives were lost in the stampede, and it attracted the attention across the country. The tragedy quickly became a political flashpoint. In the run-up to the 2026 assembly elections, TVK leader Vijay calls the Karur stampede a possible political conspiracy, and he alleges deliberate lapses in crowd management and demands a transparent probe. Political critics argue that the tragedy might hurt electoral prospects of Vijay in this assembly elections. But now the election campaign intensifies across the state. I'm right here at Velusamipuram in Karur, where the tragedy unfolded. Right here at this place, we spoke to locals to understand whether the memory of the stampede will shape their vote or any other political factors have taken over. So let's understand Karur district. It comprises 4 assembly segments: Karur, Krishnarayapuram, Aravakurichi and Kulithalai constituencies. Both DMK and AIADMK dominate electoral scene in this robust industrial hub driven primarily by textile exports. We spoke to locals to understand whether the memory of the stampede will shape their vote or if other political factors have taken over. அங்கே இருந்த ஜனங்கள் கணக்கு வைக்க முடியாது. அதாவது என்ன சொல்லுதுன்னா, பைபாஸில் இருந்து நம்ம கடையை தாண்டி எவ்வளோ தூரம் வரலும், கண்ணு கெட்டு தூரத்தை வரலும் ஃபுல்லாக தலையில் தான் தெரிஞ்சாலும் உடம்பு கூட தெரிய அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. டிவிக்கு கோவம் இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆக்சுவலாக ரசிகர்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் குறையாமல் அதே மாதிரி தாக்கத்தில் இருக்காங்க. மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்கணும்னு சொன்னீங்க. இப்போ இன்றைக்கி அந்த வார்த்தை இல்லை. ஏன்னா இங்கே காம்படிஷன் செந்தில் பாலாஜி ஒருத்தர் இருக்கார், விஜயபாஸ்கர் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அமைச்சர்கள் 2 பேர் நல்லா போட்டியிடுற ஒரு தொகுதியாக இருந்துச்சு. கேண்டிடேட் இப்போ இருக்கிற மதி வந்து மக்களுக்கு பழக்கம் இல்லை. அதனால வந்து அதோட தாக்கங்கள் பெருசாக தெரியாது. The federal team visited families which had lost their loved ones in the stampede. The loss of 1.5-year-old toddler Dhruv Vignesh still haunts Vimal's family. இப்போ இந்த தேர்தல் டைமில், எலெக்ஷன் டைமில் நிறைய கட்சிகள் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ டிவிக்கேவும் இந்த தடவை நிற்கிறாங்க, இங்கேயும் ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க. அவங்களுடைய பிரச்சாரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கரூரில் இந்த ஸ்டாம்பீட் நடந்ததில் உங்களோட குழந்தைய நீங்கள் இழந்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த வலி, அதனுடைய இதுலேருந்து மீண்டு வந்துட்டீங்களா? இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள் வந்து உங்களை யாராவது பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்க? இல்லை, அரசியல் தலைவர் காலைல கூட விஜயபாஸ்கர் ஐயா வந்தாங்க, பார்த்தாங்க. நல்லா இருக்கீங்களா தம்பின்னாரு. நல்லா இருக்கேங்க அப்படின்னு. இன்னும் மீண்டு வரலன்னா சொல்லுங்க. நான் போய் அந்த இடத்துல நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துல போய் உக்காந்தாலுமே எனக்கு அந்த பையன் நான் இப்போ வரதுனால எந்திரிச்சு நான் உள்ளே வந்தேன். இன்னமும் என்ன சொல்கிறேன்னா, என் பையனுக்கு நடந்தது இனி யாருக்கும் நடக்கக்கூடாது. நான் அழுவேன். நான் நைட்டான நான் அழுவேன். எனக்கு ஞாபகம் வந்து நான் அழுவேன். என் வீட்டுக்கார மாதிரி அழுவாதன்னு. எலெக்ஷன் நடக்குது. இப்போ இந்த தேர்தலில் வந்து இங்கே நிறைய கட்சிகள் வந்து போட்டி போடுறாங்க. டிவிகேயில் இருக்கிறவங்களும் இங்கே போட்டி போடுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசியல் தேர்தல் களத்தில் இந்த ஸ்டாம்பீட்னால பாதிக்கப்பட்ட நபர் நீங்கள். இந்த விஷயத்த வந்து மக்கள் நினைப்பாங்க, அதை பற்றி ஆலோசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா வாக்களிக்கிறப்போ? அந்த பூத்துக்குள்ளே போனால் தான் எனக்கே தெரியும். எனக்கு வந்து அந்த இடத்துக்கு உள்ளே போன உடனே எனக்கு யாருக்கு தோணுதோ நான் அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவேன். எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். Couple of other victims refused to recall about the stampede, and they do not want to talk about the Vijay factor. They said they are deeply upset with the loss, and they are losing their working days because of the inquiries related to stampede. Entrepreneurs here to opine that stampede issue will not reflect in the electoral battle. While the stampede dominated headlines in 2025, local conversations today seem to be shifting from tragedy to electoral arithmetic. From what we hear on the ground in Karur, the stampede, once seen as a potential game changer, does not appear to be a decisive electoral issue anymore. Instead, the focus has shifted to political strategy and candidate strength. புதுசாக வராரு அப்படிங்கிற இமேஜ் இருந்து ஸ்டாம்பீடுக்கு அப்புறம் வந்து அவரோட அந்த பொறுப்புற்றத்தனம் வந்து மக்களுக்கு இருந்துச்சு. ரொம்ப வந்து ஒரு பொறுப்பே இல்லாமல், அதாவது பொறுப்பை டக்குன்னு உங்களுக்காக தான் வந்து வராங்க, இழந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து
ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதோ அங்கே இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கறது, அதுதான் ஒரு தலைவனுக்கு ஒரு அழகுங்க. இங்கே மித்த தலைவர்களை நாங்கள் இதே இடத்துல பல மீட்டிங்ஸ் பார்த்துருக்கோம். ஈவன் விஜயகாந்தெல்லாம் வந்து இங்கே தான் மீட்டிங் போடுவார். அவரெல்லாம் நாங்கள் இறங்கி இதில் நடந்து போவாருங்க. சரத்குமார் கூட இறங்கி நடந்து போவார். இவர் வந்து எதையுமே கண்டுக்காமல் இங்கே இறந்தது நாங்களாம் கத்துறோம், அண்ணா இங்கே வாங்கினா அப்படின்னு கத்துறோம். அதை எதையுமே கண்டுக்காமல் அவர் அந்த ஸ்பீச், அவர் கொடுக்கப்பட்ட ஸ்பீச்சை கரெக்டாக முடிச்சுட்டு போனது மக்கள் எல்லாருக்கும் செம்ம காண்டு. உங்க ஊர் எம்எல்ஏக்கள், உங்க ஊர் அரசியல்வாதிகள் எப்படி இருப்பாங்க, எப்படி பழகுவாங்க மக்கள்? ஐயோ, எங்கள் ஊர் அரசியல்வாதிகள் வந்து எப்படின்னா, இது நாங்கள் ரெண்டு கட்சிகளுமே, அதாவது வந்து நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே தான் இங்கே மாறி மாறி வந்திருக்கு. 2 பேருக்குமே எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும், இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு திமுக காரனா, இப்போ வந்து உங்களுக்கு ஏடிஎம்கே தான் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறாரு அப்படின்னா, நாங்கள் போயிட்டு சார் அப்படின்னோம்னா அவங்க அந்த கட்சிக்கு பார்க்க மாட்டாங்க. சரி, நம்ம ஏரியா பையன் ஏதாவது ஹெல்ப் கேட்டு வந்திருக்கான், நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கலாம், இல்லை அவங்களுக்கு வழிகாட்டலாம், அவங்களுக்கு ஏதாவது வந்து ரொம்ப ஏழையாக இருந்தால் உதவி செய்யலாம், அந்த ஆங்கிளில் தான் இங்கே பழகுவாங்க. இங்கே வந்து கரூரோடைய சிஸ்டமே அப்படி தான். இவர் அப்படி தான் இருப்பாருன்னு தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. சரி, நமக்கோட ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி வந்து எல்லாம் பண்ணுவார், சினிமாவில் இருக்கிற மாதிரி. பட் அவர் அதை பொறுப்பை அப்படியே விட்டுட்டு போனது வந்து எல்லாருக்குமே வருத்தம். அதை பற்றி காரணம் இல்லாமல் டக்குன்னு வந்து இவங்களை குறை சொல்லிட்டாங்க, ஆட்சியாளர் கூட தான் ரொம்ப எங்களுக்கு வருத்தம். One key development in Karur is the move of DMK strongman V Senthil Balaji, a dominant political figure, to Coimbatore South Assembly seat. Even though he is not contesting here, his groundwork in Karur remains very visible, with loyal supporters actively campaigning to retain his influence and ensure victory for his party. At the same time, the AIADMK also looking very promising. It wants to capitalize on this shift. The party has fielded a strong and familiar face, M R Vijayabhaskar, a leader known for his aggressive campaigning and deep local connect. So in Karur, the battle for 2026 is no longer about the shadow of a tragedy, but about organizational strength, legacy networks and political momentum. TVK candidate Madiyaragan did not receive much support, and Vijay's accusations did not gain support among voters in Karur.